வணக்கம் தலைவா. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்துறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க 10th இல்ல அதுக்கு மேல ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி சப்போர்ட் வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட்டோட இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் எஜுகேஷனல் ரிசர்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட்ல வேலை வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் உதவியாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகிரிஸ்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ராக்சிமேட்லி இதுக்கான சம்பளம் அப்படின்றது 44,900 வரைக்கும் இருக்கு. பட் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பிளஸ் வந்து இதுக்கான நம்மளோட எப்படி சொல்லலாம் டீட்டெயில்ஸை பொறுத்து தான் சேலரி அப்படின்றது வேரியஸ் வந்து ஆகுது. நான் அதையுமே வந்து உங்களுக்கு வீடியோக்குள்ள போனோன்னே உங்களுக்கு வந்து கன்சிடர் பண்ணி சொல்லிடுறேன். ஸோ அதே மாதிரிக்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக எங்களுக்கு ஏதாச்சும் ஜாப்ஸ் இருந்தால் சொல்லுங்க ப்ரோ, ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல அவைலபிள் இருக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஜாப்ஸ் ஏதாச்சும் வேணா நான் அதை பற்றி தொடர்ந்து போடுறேன். கீழே வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க்குமே நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு தேவையான ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கான ஜாப்க்கான டீடைல்ஸ் இருக்கும். நீங்கள் அதில் பார்த்து உங்களுக்கு தேவையான வேலைகளை நீங்கள் தேடி எடுத்துக்கலாம். ஸோ அதை பற்றின டீடைல்ஸுமே போடுறேன் பாருங்கள். வேலைவாய்ப்புகள் தான். ஓப்பனிங் சம்பளமா வந்து பார்த்தீங்கன்னா 18,000 இருந்து 44,900 வரைக்கும் இருக்கு. ஓகே. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணியதுனால உங்களுக்கான டீடைல்ஸ் வந்திருக்கும். இது வந்து இந்தியன் அசோசியேஷன் அண்ட் வந்து கல்டிவேஷன் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நமக்கு தரக்கூடிய வேலைவாய்ப்புகள். இந்த வேலைவாய்ப்புகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன்ல தபால் மூலியமா தான் நீங்க விண்ணப்பிக்கணும். ஆன்லைன்ல கிடையவே கிடையாது. அப்ளை பண்ணக்கூடிய கடைசி தேதி வந்து பார்த்தீங்கன்னா மே 15 அப்படின்ற சொல்லியிருக்காங்க. மே 15க்குள்ள இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகே. என்னென்ன மாதிரியான வேகன்சிஸ் வந்து இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுல வந்து அசிஸ்டன்ட் குரூப் பி கேட்டகரியில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி அது வந்து என்ன டிகிரியாக வேணா இருக்கலாம். ஸோ மினிமம் ஏஜ் லிமிட் அப்படின்றது உங்களுக்கு 30 வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அது போக நீங்கள் வந்து ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா 33 வயசு வரைக்கும், எஸ்சிஎஸ்டியாக இருக்கீங்கன்னா 35 வயசு வரைக்கும் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. 44,900 சம்பளத்தில் இந்த அசிஸ்டன்ட்கான குரூப் பி வேலை வாய்ப்புகள் பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ கீழே வந்தீங்கனாலே உங்களுக்கான லிங்க் பாக்ஸ் அப்படின்றது கொடுத்துருப்பேன். ஸோ இந்த லிங்க் பாக்ஸில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். இந்த ரெண்டுமே உங்களுக்கு தெரியும், கிளிக்கர் அப்படின்ட்டு. இதை நீங்கள் தொட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் வந்து ஆகும். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வீட்டுக்கு பிள்ளை ஜெராக்ஸ் ஷாப்பில் கொடுத்து ஜெராக்ஸ் எடுத்துட்டு அதில் உங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டுறது, உங்கள் செல்ஃப் டீட்டெயில்ஸ், டேட் ஆஃப் பர்த், ஏஜ் லிமிட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வேலைகளுக்கு போஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ போஸ்ட் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். அது போக ரெண்டாவதாக இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் குரூப் சி கேட்டகிரியில் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10வது வந்து பாஸ் பண்ணிக்கணும். மினிமம் 25 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஓபிசியாக இருக்கீங்கன்னா 28 வயசு வரைக்கும், அதே மணிக்கு நீங்கள் எஸ்சிஎஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 வயசு வரைக்கும் இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18,000 சம்பளத்தில் இந்த வேலைகள் தரப்படும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஒரு என்ட்ரி லெவலுக்கான கவர்மெண்ட் ஜாப் தான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னது தான், ஓபிசி கேண்டிடேட்ஸுக்கு எவ்வளோ, எஸ்சிஎஸ்டிக்கு எவ்வளோ. இன்கேஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் இருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கா ப்ரோ அப்படிங்கன்னா ஆமாம், அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இருக்கு. நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி அது போக ஃபீமேல் அப்படின்ற போது நீங்கள் இந்த கம்யூனிட்டிலாம் இல்லாமல் பொதுவாக நீங்கள் ஒரு பொண்ணாக இருக்கீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து 500 ரூபாய் ஃபீஸ் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. அதே மாதிரிக்கு எஸ்சிஎஸ்டிக்குள்ளே வரக்கூடிய ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே வந்து 500 ரூபாய் ஃபீஸ் தான். அது போக அதர் கேண்டிடேட்ஸில் வரக்கூடிய ஆண்கள் மட்டும், ஸோ நீங்கள் வந்து ஓசியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசியோ ப்ளஸ் வந்து டிஎன்சி இந்த மாதிரி கேட்டகரிக்குள்ளே வரீங்க அப்படின்னா மட்டும் உங்களுக்கு வந்து 1000 ரூபாய் ஃபீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிங் டெஸ்ட், இந்த 2 கேட்டகரியில் தான் உங்களை வேலைகளுக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க. மே 15 அப்படின்றதா இதுக்கான கடைசி தேதி அப்படின்றமே வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இதுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும்ல, அந்த அப்ளிகேஷன் ஃபார்மையுமே நான் வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிருக்கணும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட உங்கள் ஆதார் கார்டு, 10th 12th டிகிரி இல்லை நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கக்கூடிய டைப்பிங் சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இது பண்ணியிருக்கணும். ஓகே. இப்போ எல்லாமே பார்த்தாச்சு ப்ரோ. பட் ஆனால் இதுக்கு வந்து ஃபீஸ் வந்து எப்படி நம்ம ஆன்லைனில் பண்ணணுமா இல்லை ஆஃப்லைன்லாம் கேட்டால் நீங்கள் வந்து டிடி வந்து எடுக்கணும் பேங்க்குக்கு போயிட்டு. அதை எந்த நேமில் எடுக்கணும், எப்படி எடுக்கணும் அப்படின்றமே நான் உங்களுக்கு தெளிவாக அந்த வீடியோவில் ஃபைனலாக வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளிக்கர் தெரியுது பார்த்தீங்களா, இந்த கிளிக்கர் அப்படின்றத நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து வரும். ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அகைன் கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ளூ கலர் பட்டன் பாக்ஸ் வந்து தெரியும். அதை வந்து டச் பண்ணிங்கன்னா யுவர் லிங்க் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு 16 15 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசெண்டிங்கில் பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற இதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அகைன் உங்களுக்கு கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய சேம் உங்களுக்கு வந்து பாக்ஸ் வந்து தெரியும். ஓகேங்களா. ஸோ அந்த கிளிக்கர் அப்படின்றமே நீங்கள் வந்து டச் பண்ணின்னு வச்சுக்கோமே, இப்போ உங்களுக்கு இதுக்கு தேவையான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் வந்து ஆகும். இப்போ நான் எனக்கு கிளிக்கர் தெரியுது பார்த்தீங்களா, டச் பண்ணுறேன்.
ஓகே. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். நோட்டிஃபிகேஷன் பிளஸ் வந்து அப்ளிகேஷன் 2மே வந்து சேம் பிடிஎஃப்பா தான் நமக்கு வந்து காப்பி வந்து குடுத்துருக்காங்க. ஸோ உள்ள நீங்க கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கே தெரியும். ஸோ செலக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தாச்சு. பட் ஆனா டீட்டெயில்டா அது வந்து என்ன எக்ஸாம் என்ன ஏதுன்றத பார்க்கல. இல்ல இங்க வந்து குடுத்துருக்காங்க. போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க்குக்கு பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட். அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 மார்க் இருக்கும். ஓவராலா 150 மார்க்குக்கு உங்களுக்கான கேள்விகள் இருக்கும். எம்டிஎஸ்க்கும் அதேதான். 2மே கம்ப்யூட்டர் பேஸ்ல தான் இருக்கும். போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட்க்கு மட்டும் டிகிரி லெவல்லயும், எம்டிஎஸ்க்கு வந்து 10த் லெவல்லயும் உங்களுக்கான கேள்விகள் கேட்கப்படும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நியூமெரிக்கல் எபிலிட்டில 15 மார்க்கு, 10த் கிளாஸ் லெவல்ல 15 மார்க்கு, ரீசனிங்ல 10 மார்க்கு, ஜெனரல் அவேர்னஸ்ல 10 மார்க்கு, இங்கிலீஷ் லாங்குவேஜஸ்ல 50 மார்க் அப்படின்ற மாரி இருக்கு. பட் ஆனா அதுல வந்து நெகட்டிவ் மார்க் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஓகேங்களா? நீங்க அட்டெண்ட் பண்ண போறீங்க. அதுலருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மார்க்க வச்சு தான் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்க போறீங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள், இந்த அப்ளிகேஷனை நீங்க எந்த போஸ்ட், எந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்பணும் அப்படின்ற மாரி கேட்டிருக்காங்க. நான் இங்க உங்களுக்கு வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கே தெரியும். த ரிஜிஸ்டர் இந்தியன் அசோசியேஷன் கல்டிவேஷன் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ராஜா எஸ்.சி. அப்படின்னு சொல்லிக்கூடிய முல்லக் ரோடு, கல்கட்டா அப்படின்னு சொல்லிருக்கு பார்த்தீங்களா? இந்த ஒரு அட்ரஸ்க்கு தான் நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம எல்லாத்தையுமே நீங்க வந்து ஃபில் பண்ணி, உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி, ஃப்ரம்ல உங்க அட்ரஸும், டூல இந்த அட்ரஸும் நீங்க வந்து பண்ணியிருக்கணும். ஓகே. நான் இதுக்கான டிடி வந்து எப்படி ப்ரோ எடுக்கிறது அப்படின்னா, சிம்பிள் தான். இங்கேயே குடுத்துருக்காங்க. இந்தியன் அசோசியேஷன் ஃபார் கல்டிவேஷன் ஆஃப் சயன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நேம். இந்த நேம்ல தான் நீங்க வந்து டிடி வந்து எடுக்கணும். அது வந்து எங்கன்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, எஸ்பிஐ பேங்க்ல போயிட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நேம்ல நான் எக்ஸாம் எழுத போறேன். அதுக்காக டிடி எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ அவங்களே டிடி எடுத்து தந்துருவாங்க. அந்த டிடி எடுத்ததுக்கப்புறம் அதோட ரசீது உங்களுக்கு அதுக்கான சலான் வந்து தருவாங்கல்ல, அந்த சலானையுமே அந்த போஸ்ட் கவருக்குள்ளே நீங்க வந்து பணம் கட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ரசீதையுமே நீங்க உள்ள வந்து போட்டிருக்கணும். ஸோ போட்டுட்டு தான் நீங்க எல்லா ஜெராக்ஸ் காப்பீஸ், அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி ஃப்ரம்ல உங்க அட்ரஸும், டூல உங்க அட்ரஸும் வச்சு நீங்க வந்து இந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்பியிருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ டிடி எடுக்கிறது சிம்பிளான ப்ராசஸ் தான் பண்ணிக்கலாம். ஓகே. இதுதான் அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்க, உங்களோட ரீசனான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, டேட் ஆஃப் பர்த், ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இந்த மாரி எல்லாத்தையுமே நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு நான் சொன்ன அட்ரஸ்க்கும் அனுப்ப போறீங்க. இது கூட மட்டும் உங்களோட கம்யூனிட்டி சான்றிதழ் பிளஸ் 10த், 12த், ஆதார் இதெல்லாம் ஜெராக்ஸ் காப்பீஸையும் ஃபில் பண்ணிட்டு, அந்த பணம் கட்டினதுக்கான ரசீதையும் நான் திரும்பவும் சொல்றேன். மேலே அந்த நேம் வந்து குடுத்துருக்காங்க. இந்தியன் அசோசியேஷன் ஃபார் கல்டிவேஷன் சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நேமுக்கு தான் நீங்க வந்து டிடி வந்து எடுக்கணும். ஸோ எழுதிட்டு மேலே வந்து அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் இப்போ நீங்க என்ன பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்க எம்டிஎஸ்னா அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் எம்டிஎஸ் அப்படின்னு சொல்லி பிராக்கெட்குள்ள நீங்க வந்து போட்டிருக்கணும். இல்லைனா போஸ்டஸ்ட்னா போஸ்டஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்க போட்டிருக்கணும். ஸோ இதுதான் வந்து இதுக்கான அஃபிஷியல் டீட்டெயிலுங்க. இது சம்மந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இதே மணிக்கே அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான தரமான வீடியோஸ்ல வந்து பார்க்குறேன்.